அவன் வெறுக்கப்பட்டவன், அவன் பணக்காரன், அவன் குட்டையானவன் மற்றும் அவன் ஒரு திருடன். ஆனால் ஒரே ஒரு கணம் அவனது வாழ்க்கையை மாற்றியது. இயேசு ஒரு மரத்தை பார்த்த பொழுது அவனை பார்த்தார். சக்கேயு சாதாரண வரி வசூலாளர் இல்லை. அவன் எரிகோவின் தலைமை வரி வசூலாளர். யூதர்களுக்கு அவன் ஒரு துரோகி, ரோமர்கள் பக்கம் திரும்பியவன். அவனது செல்வம் மக்களின் வழியிலிருந்து வந்தது. ஆனால் ஒரு நாள் அவன் ஒரு பெயரை கேட்டான். இயேசு வருகிறார். அவர் ஒரு மருத்துவர், ஒரு தீர்க்கதரிசி, பாவிகளுடன் கூட உணவு அருந்துபவர். ஆனால் சக்கேயுவுக்கு ஒரு பிரச்சனை. அவன் கூட்டத்தில் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் குட்டை. யாரும் அவனுக்கு இடமளிக்கவில்லை. அவனை வெறுத்தார்கள், அவனை தள்ளிவிட்டார்கள். ஆனால் அவன் மனதில் ஒரு தீச்சுடர் இருந்தது. அவன் ஓடினான், அவன் ஏறினான். அவன் ஒரு அத்தி மரத்தின் கிளையில் பிடித்திருந்தான். இயேசுவை ஒரே முறை பார்ப்பதற்காக மட்டுமே. அவன் அறியவில்லை அந்த மரம் அவனுடைய வேதனையின் பலிபீடமாக மாறப்போகிறது. அவனுடைய நிமிடம் அவனுக்காக தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். இயேசு நின்றார் அந்த மரத்தடியில். கூட்டம் முழுவதும் அமைதியாகியது. இயேசு மேலே பார்த்தார். இயேசு நேராக அவனை பார்த்தார். அந்த வெறுக்கப்பட்ட திருடனை இயேசு பார்த்தார். அவரது வார்த்தைகள் அனைவரையும் அதிர வைத்தது. சக்கேயுவே, உடனே இறங்கி வா, இன்று உன்னோட வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவர் திருடன் எனவில்லை, பாவி என்றும் இல்லை. அவர் அவனை பெயரை சொல்லி அழைத்தார். சக்கேயு நின்றான். அவனது கண்களில் நீர். முதன்முறையாக யாரோ அவனுடைய உள்ளத்தை பார்த்தார்கள். திருடன் இல்லை, துரோகி இல்லை, ஆனால் தொலைந்து போன ஆன்மா கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்ற ஆவலுடன். அன்று எல்லாம் மாறிவிட்டது. சக்கேயு எழுந்து நின்று கூறினார், ஆண்டவரே, நான் என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு தருகிறேன். நான் யாரையும் ஏமாத்தி இருந்தால் தொகையை விட 4 மடங்கு திருப்பி செலுத்துவேன் என்றார். மேலும் இயேசு சிரித்தார். இன்று இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு வந்துள்ளது. மனுஷகுமாரன் தேடவும் காப்பாற்றவும் வந்தார் இழந்தவர்களை. சக்கேயு ஒரு திருடன். ஆனால் ஒரு மரத்தில் அந்த ஒரு கணம் இரட்சகரிடமிருந்து வந்த ஒரு பார்வை அவரது கதையை என்றென்றும் மாற்றியது. உங்களுக்கு என்ன? நீங்கள் வெட்கத்துடன் மறைந்திருக்கின்றீர்களா? உங்கள் சொந்த குற்ற உணர்ச்சியா? அவர் உங்களை பார்க்கிறார். உங்கள் பெயர் அவருக்கு தெரியும். அவர் இன்னும் அழைக்கிறார். கீழே வாருங்கள், நான் இன்று உங்களுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் யாரும் கிருபைக்கு வெகு தொலைவில் இல்லை. சக்கேயு இல்லை, நீங்கள் இல்லை.